சுமார் 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரபல ரவுடியும் நடிகருமான திவாகர் ஒரு அபார்ட்மெண்ட்ல தற்கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அங்க நிறைய பேர் சாவ ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த ஊரே கைவிடப்பட்டது. அதுதான் சிக்மா டவுன். அங்க நிறைய சிக்மா இறந்துருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, பொம்மல்லக்க ஆட்டமே இனிமே தாண்டா. இது வரைக்கும் நாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண சிக்மா அபார்ட்மெண்ட், சிக்மா ஸ்கூல், இது எல்லாம் சிக்மா டவுனோட அவுட்டர்ல இருக்க ஒரு சின்ன இடம் தான். இங்க ஆள் நடமாட்டமும் அதிகமா இருக்கும், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நிறையா இருக்கும். ஆனா இப்ப நாங்க கால் எடுத்து வைக்க போற இடம் தான் சிக்மா டவுனோட இன்னர் பார்ட், ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். இந்த சிக்மா டவுன் பக்கத்துல நிறைய ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்க மக்கள் சிக்மா டவுன் அப்படின்ற பேர் கேட்ட உடனே கை காலெல்லாம் நடுங்க வைக்கிற அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க போக போறோம். புதுப்பேட்டையில் இருக்கோம். இங்கே நாங்கள் யார்கிட்டயாவது என்ன நடந்துச்சுன்னு கேட்குறோம். இங்கே ஒருத்தர் இருக்காரு, இருங்க கேட்குறோம். இங்கே ஒரு ஊர் அபேண்டட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே. இங்கே போறீங்க? அங்கெல்லாம் போகக்கூடாதுடா. இப்போ போன வாரத்தில் ஒரு பாடி வந்துட்டாங்க கோமால. அந்த சைடாக போறீங்க. அந்த சைடு போனால் ரொம்ப ஆத்துட்டாங்க. வீடியோ போகணுன்னா பார்த்துங்களா போகாதீங்க. சரிங்கண்ணா. இப்போ நாங்கள் இருக்கோம் இடம் தான் புதுப்பேட்டை. சிக்மா டவுன் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம். இப்போதைக்கு சிக்மா டவுனுக்கு போற ஒரே வழி இந்த புதுப்பேட்டை வழியா தான். நாங்க இப்படி பகல் நேரத்துல இங்க வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? சிக்மா டவுனுக்கு உள்ள நாங்க இப்ப போய் வீடியோ எடுக்க போறது இல்ல. அங்க என்ன இடம் இருக்கு, எப்படி போகணும், இதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கதான் காலையில போயிருக்கோம். ஆனா ஒரு எதிர்பாராத சம்பவம்னால நாங்க நினைச்ச வேலையே மாறி. பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கே இருக்குது பாருங்க, அதுதான் சிக்மா டவுன். அதுக்குள்ளே போகிறதுக்கு தான் இப்போ வழி. அபேண்டன் ஸ்கூல் இது. என்ட்ரன்ஸ்லே தானே கம்மியாக உள்ள விட்டேடா. என்னடா பேசுகிறான் டிடி அப்படிலாம் இப்போ நாங்கள் வந்து சிக்மா புதுப்பேட்டையிலேருந்து சிக்மா டவுன் போகிற வழியில் இருக்கோம். இந்த பக்கம் நேராக போனால் போயிடலாம். இருட்டுதுரா. கைஸ், இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபேண்டன் ஹாஸ்டல். இங்கெல்லாம் ஆள் நடமாட்டோம் லைட்டாக இருக்கும். வந்து நியூஸ்ரா ஊன்றானா பேச மாட்டானா, பின்னாடி வாழ்றானா காட்டுறான் அந்த பையன். எதுக்கு கொம்பு ஒன்று வச்சுக்கான் பண்ண போகிறது தான் கணேஷ் தான். இங்கே பாருங்க சிக்மா டவுனுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த பக்கம் போகிறோம் காய்ஸ். இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸு. நாங்கள் இந்த பக்கம் போகிறோம். இங்கே வந்து மாடுங்கள்லாம் இருக்குது. மாடு பாடு கைஸ், இங்கே மாடெல்லாம் வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து. இங்க இருந்து நாங்க போயிடுறோம்.
மாடு சட்டு துரத்த ஆரம்பிச்சிருச்சு. மாடு நம்மளே தான்டா பாக்குது. ஒத்த வரான் இடிங்க வந்துச்சுடா சைக்கிள்லடா நான் முட்டிருக்கேன். டேவிட் பில்லா பயத்தினால தன்னோட சைக்கிளை ஒரு மாடு தலைமையிலேயே போட்டான். அதனால எங்களை விடாம துரத்த ஆரம்பிச்சிச்சு. வேற வழி இல்லாம ஒரு சிக்மா காருக்கு பின்னாடி நாங்க 1/2 மணி நேரமா ஒளிஞ்சிருந்தோம். ஆனா அந்த மாடுங்க அங்கிருந்து போற மாதிரியே இல்லை. ஒரு வழியா அதுங்க வேற எங்கேயோ போனதுக்கப்புறம் சைக்கிளை தேடி எங்க வேட்டை ஆரம்பிச்சிச்சு. போறோம்டாப்ப வேணா இந்த இடமே சரியில்லை. இங்கேருந்து ஓடிடலாம் முதல்ல. நம்ம வந்ததுக்கும் நம்ம இங்க உள்ள வரதுக்கும் இப்போ வெளியே போறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தியா? நைட்டு கொஞ்சம் வெளிச்சமா இருந்தப்ப எதுவும் இல்ல, இருட்டா இங்க வந்து 1.5 மணி நேரம் ஆனது கூட கவனிக்காத நாங்க அடுத்த தேடி போனோம். இந்த இடம் பார்க்கறதே ரொம்ப பயங்கரமா இருந்ததால ஜெபினை நாங்க வெளியே சேஃப்டிக்காக விட்டுட்டு போறோம். ஏதோ ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரே டைரக்ஷன்ல ஓடணும், புரியுதா? யாரும் தள்ளிக்காதீங்க, நிறைய சுத்தி பாம்பு கூட இருக்கும்டா. கீழே பார்த்து கிராஸ் சாப்பிட்றாடி கத்தி பேசி அது என்னடா இடம்? மச்சான் வாணாண்டா. டேய் மச்சான் இங்க ரிஸ்க்குடா. சத்தம் கேக்குதா? கேட்டுச்சுடா, ஓன்னு கத்துச்சு. என்னடா மச்சான் ரிஸ்க் மச்சான். வாடாண்டா நம்ம போயிடலாம்டா மச்சான். இது அது வந்து எவ்வளவு பெரிய தூரம் அங்க பேரு. பயப்படாது, பயப்படுறான்டா. அங்க வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் நம்ம. அங்க ரோப்பன் இருக்குடா சூர்ல. ஏய் என்னமோ சத்தம் கேக்குது. இந்த பக்கம் மச்சான் நட்புக்காக இதெல்லாம் பண்ணுண்டா, பயப்படாத. கீழே காமிச்சு நம்ம எவ்வளவு ரிஸ்க் பட்டு வர்றோம். கீழே பார்த்து நடக்கணும் மச்சான், முள்ளு குத்துண்டா. சத்தமா கைஸ் ரொம்ப பயமா இருக்குது. இந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யாரா வருது இப்போ? வேணாம். இந்த சத்தத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி புதுப்பேட்டையை சேர்ந்த ஒரு பையன் மர்மமான முறையில காணாம போயிட்டான். இந்த நிகழ்வுக்கு 1 வாரம் கழிச்சு இந்த சிக்மா டவுன்ல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க வழக்கம் போல வந்திருக்காங்க. ஆனா அப்ப அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டதுனால பயந்து ஊருக்கு ஓடி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் பார்க்கும் போது காணாம போன பையனோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. அந்த பையனோட ஆவிதான் இங்க இந்த மாதிரி வரவங்களெல்லாம் அப்படின்னு பயம்படுத்துறதா எங்களுக்கு அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தகவல் வந்தது. பேச மாட்டாங்க. போன வாரத்தில் ஒரு பாடி வந்துட்டாங்க. நாங்க இங்க வந்ததே இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க தான். ஆனா அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. அதனால அப்ப அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம்.
வெளியே வராது அப்படின்னு அந்த அங்கிள் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க சில லோக்கல்ஸ் வர இங்க வந்து துரத்திட்டாங்க. இந்த சிக்மா டவுனை காலையில வந்து பார்க்கறதுக்கே இவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுன்னா நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு மட்டும் பாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்மா எம்பையரோட என் கேம் ரொம்ப தூரமா இல்லை,